அம்மா வட்டிக்கு நீ கடன் வாங்கினியாமா? அ, அ. அப்படியெல்லாம் வாங்கினதே இல்லையாம்மா நீ? ஆ, அ, வாங்கவே கூடாதுன்னு இருக்கா என்ன? அவசரத்துக்கு வாங்கினது தானே. அந்த பணத்தை நான் திரும்ப கொடுத்துறேன். நீ கவலைப்படாதடா. ம்? ஏம்மா நீ இப்படி இருக்க? எனக்கு ஏன் நீ அப்படி ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிற? நீ ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிற. அப்பா காது கொடுத்தே கேட்க மாட்டேங்கிறாரு. நானும் பண்ணலனா நீ பாவம் இல்லையாடா? அம்மா அதுக்கு நீ இப்படியாம்மா? அம்மா சாரிம்மா. டேய் விடுறா. இப்போ ஒன்னும் ஆயிடல. செல்விக்கு நான் எப்படியாவது பணத்தை கொடுத்துறேன். சரியா? நாளைக்கு நீ பெரிய டைரக்டர் ஆவல, அப்போ நான் எல்லார்கிட்டயும் போய் இவன் என்னோட பையன்னு நான் பெருமையா சொல்லுவேன். ம்? நீ ஒன்னும் கவலைப்படாதடா, நான் பாத்துக்கிறேன். நீ டைரக்டர்லாம் ஆக மாட்ட, படிக்காம சும்மா சுத்திட்டு இருக்கேன்னு சொல்றாங்கல்ல, அவங்கலாம் மூஞ்சிய கொண்டு போய் எங்க வைப்பாங்கன்னு நானும் பாக்குறேன். நீ முதல்ல அந்த ஷார்ட் பிலிமை முடிச்சு அத எங்கேயோ அவார்டுக்கு அனுப்பணும்னு சொன்னியே, அனுப்புடா. அதுல நீ கண்டிப்பா ஜெயிப்படா. என்ன ஆச்சுடா? நீ இவ்ளோ கஷ்டப்பட்டு பணம் வாங்கி கொடுத்துருக்க, ஆனா அந்த ஷார்ட் ஃபிலிமே இல்லாம போயிடுச்சுமா. எல்லாத்துக்குமே காரணம் என் ஃப்ரெண்டு உமேஷ் தாமா. அப்போ அப்போ இவ்வளவு நாள் நீ பண்ண வேலையெல்லாம் எல்லாமே வேஸ்ட்மா. என் ஒர்க்கு வேஸ்டா போனதுல எனக்கு வருத்தம் தான். ஆனா நீ என்னை இவ்ளோ நம்பியும் எனக்காக இவ்ளோ ரிஸ்க் எடுத்தோம் அந்த வேலையை என்னால ஒழுங்கா பண்ண முடியல பாரு. சாரிமா. சாரிமா. டேய் எழு. தாத்தா நீங்களும் வந்தீங்கன்னா கரெக்டா இருக்கும்ல. ஆட நீ வேறம்மா, அது என்னம்மா செங்கோட்டை பேசஞ்சர் மாதிரி டொக்கு டொக்குன்னு அடிச்சுக்கிட்டு. இந்தா பக்கத்துல ஓல்டு சாம்பியன் இருக்கா பாரு, அவளை கூட்டு வச்சு ஆடு. எனக்கு டச் விட்டு போச்சு. பாத்து. ஐயோ நீ அந்த ரெட் அடிச்சிருந்தா விழுந்துருக்கும்ல. இந்தா. தேங்க்ஸ்மா. நீ இந்தா. மாமா உங்களுக்கு ஏதாவது வேணுமா? இல்லம்மா எனக்கு ஒண்ணும் வேண்டாம், உழைக்கிறவங்களுக்கு கொடுமா. எழு. டிஃபன் சாப்பிடுறியாடா? இல்ல வேணாமா. ஏயா மணி 10:30 இன்னுமா சாப்பிடாம இருக்க? இல்ல மாமா. நேரத்துக்கு சாப்பிட்டு பழகுடா, இல்லன்னா என்ன மாதிரி சுகர் பிபி எல்லாம் வந்துரும். பசிக்கல பாட்டி. வேளை வேளைக்கு சாப்பிட்டு தூங்கி பழகினா தானே நேரத்துக்கு பசிக்கும், நேரத்துக்கு தூக்கம் வரும். உன் இஷ்டத்துக்கு தூங்கி உன் இஷ்டத்துக்கு சாப்பிட்டா உடம்பு கெட்டு போயிடாது. எனக்கு சுகர் பிரஷர் எல்லாம் வராது பாட்டி, டோன்ட் வரி. எழிலு, உன் பாட்டி குடும்பத்துக்கே பரம்பரை பரம்பரையா வர்ற வியாதிடாது. உன் பாட்டி உனக்கு சேர்த்து வச்சிருக்கிற பெரிய சொத்து என்ன தெரியுமா? அந்த சுகரும் பிரஷரும் தான்டா. கோபி அதடி. ஏக்கா, குடும்பமே அங்க விளையாடிக்கிட்டு இருக்கு, நீ அங்க போய் இருக்க வேண்டியது தானே. நீ ஏக்கா திரும்பி இங்க வந்துட்ட? எல்லாமே புதுசா கேளு. நானும் அங்க போய் உட்காந்துக்கிட்டா இங்க யார் சமைக்கிறதா? விளையாடி முடிச்ச உடனே சாப்பாடு ரெடியான்னு கேட்பாங்க.
சண்டேலாம் அவங்களுக்கு தான், நமக்கெல்லாம் ஒரு டேவும் இல்ல. ம், போ அந்த தக்காளியை கட் பண்ணு. சரிக்கா. கரெக்டா அடிச்சிட்ட, சூப்பர். டேய், என்னடா தனியா உம்முன்னு நின்னுட்டு இருக்க? எல்லாரும் விளையாடிட்டு இருக்காங்கல்ல, நீயும் சேர்ந்து ஆட வேண்டியதானே? எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை பாட்டி. எழில், உன்னோட செமஸ்டர் ரிசல்ட் வந்துருச்சா? ரிசல்ட் வந்திருக்கும்பா. டேய், ஃப்ரைடேவே வந்திருக்கும்லடா. எழில், கேக்குறேன்ல, ரிசல்ட் வந்துச்சா இல்லையா? வந்துருச்சு. வந்துருச்சா? சொல்லவே இல்ல. எவ்வளவு பெர்சன்டேஜ்? சொல்லுடா எழில், எவ்வளவு மார்க்கு? ஏயா எழிலு, தாத்தா கிட்ட கூட சொல்லவே இல்லையே. எழில், எவ்வளவு பெர்சன்டேஜ் வாங்கியிருக்க? அதான் கேக்குறேன், சொல்லு. என்னென்ன முழிக்கிற? பாஸா இல்ல அரியரா? எழில், சொல்டா. நான் எக்ஸாம் எழுதல. என்னது? எக்ஸாம் எழுதலையா? எக்ஸாம் எழுதலைனா புரியல எனக்கு. அப்ப எக்ஸாம் எழுதாம எங்கடா போன நீ? ஒரு பரீட்சை கூட எழுதலையா நீ? எழில், உங்ககிட்ட தான் கேக்குறேன். எக்ஸாம் எழுதாம எங்க போயிருந்த நீ? அப்பா, நான் ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆக மாட்டேன்ப்பா. என்னோட கரியர் அது இல்லை. வேற என்ன ஆகப் போற? எக்ஸாம் ஏன் எழுதலன்னு கேட்டா என்ன பதில் சொல்லிட்டு இருக்க நீ? டேய், ஃபைனல் இயர்டா. இன்னும் ஒரு செமஸ்டர் முடிச்சா டிகிரி வாங்கிடலாம்ல. ஏன்டா இப்படி பண்ண? இங்க பாரு, எக்ஸாம் எழுதாம என்ன பண்ணிட்டு இருந்த? இதெல்லாம் ஏன் முன்னாடியே சொல்லல? சொல்டா. அப்ப அந்த நேரத்துல ஒரு ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷன் இருந்தது. அதுக்கு போயிட்டேன். செமிஃபைனல் வரைக்கும் வந்துட்டேன். ஏய் கோம்பே, ஏய், பொறுப்பு இருக்காடா உனக்கு? கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா உனக்கு? நீ இன்ஜினியரிங் படிக்க நல்ல காலேஜ்ல சேர்த்து எவ்வளவு ஃபீஸ் கட்டுறீங்க தெரியுமா உனக்கு? வருஷம் எவ்வளவு லட்சம் கட்டுற தெரியுமா உனக்கு? பொறுப்பு இல்லாம எக்ஸாம் எழுதலன்னு எவ்வளவு லேசா சொல்ற? அதுவும் ரிசல்ட் என்னன்னு நான் கேட்டதுக்கு அப்புறம் சொல்றேன். எவ்வளவு தைரியம், எவ்வளவு திமிர்ரா? இன்ஜினியரிங் நான் கேட்கவே இல்லப்பா. நீங்க தான் என்ன படிக்க சொன்னீங்க. நான் வேணாம் தானே சொன்னேன். என்னோட கரியர் அது இல்ல. ஏயா எழிலு, உன் கெரியர் என்ன வேணாலும் இருக்கட்டியா. அந்த இன்ஜினியரிங்கை முடிச்சுட்டு டிகிரியை வாங்கிட்டு அதுக்கப்புறம் உன் கெரியர் என்ன உண்டோ அதை பார்க்க வேண்டியதானே. என்னையா, பரீட்சை எழுதாம போனது எவ்வளவு பெரிய தப்பு. அதுவும் ஃபைனல் இயர் எக்ஸாம் வேற. இல்ல தாத்தா,
எக்ஸாம் டைம்ல ஒரு முக்கியமான காம்படிஷன் வந்துச்சு. அதுல நான் ஜெயிச்சிருந்தா உடனே என்னால படம் பண்ண முடியும். அதான் படம் பண்ண போறான் படம். அவன் 10-20 வருஷமா அசிஸ்டன்ட் டைரக்டரா வேலை செஞ்சு ஒரு படம் பண்ண முடியல. அப்படியே பண்ணிட்டா கூட உடனே செட்டில் ஆயிட முடியுமா? அந்த படம் ஓடணும், பேர் கிடைக்கணும், லாபம் பார்க்கணும். அப்பதான் அடுத்த பட வாய்ப்பு. ஏய், குறைஞ்சபட்சம் செட்டில் ஆகிறதுக்கு 3-4 படம் டைரக்ட் பண்ணும். இதெல்லாம் நான் சொல்றது முதல் வாய்ப்பு கிடைச்சா மட்டும்தான். கிடைக்கலனா அவ்வளவுதான், வாழ்க்கையே அவ்வளவுதான். ஏய்யா, உன் அப்பா சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? எனக்கு அப்படி நடக்காது தாத்தா. நான் படம் பண்ணுவேன், அதுதான் என்னோட ஆசை. இன்ஜினியரிங் டிகிரி வாங்கினா நான் உடனே வேலைக்கு போகணும். என்னோட கரியரே வேற ஆயிடும் தாத்தா. கொழுப்புடா, கொழுப்பு. நல்ல காலேஜ்ல இவ்ளோ ஃபீஸ் கட்டி உன்னை படிக்க வைக்கிறேல, அந்த கொழுப்புல பேசுறேன். ஏய், ஒவ்வொரு பசங்களும் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு ஃபீஸ் கட்ட முடியாம எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? ஆனா உனக்கு கேட்காமலே எல்லாம் பண்றேன்ல, என்ன சொல்லணும்டா? நல்ல காலேஜ், வேளா வேலைக்கு சாப்பாடு, வீடு, வசதின்னு எல்லாம் பண்ணி கொடுத்தோம் உனக்கு படிக்கிறதுக்கு வலிக்குது, அப்படிதானே? நீங்க பயப்படாதீங்கப்பா, நான் கண்டிப்பா செட்டில் ஆயிடுவேன். நான் நினைச்சதை செய்வேன், என்ன நம்புங்க. அப்பா, நான் ஒரு இன்ஜினியர் ஆக வேண்டிய ஆளே இல்ல. ஃபைனல் இயர் இப்ப வந்து இதெல்லாம் சொல்றியா? 4 வருஷமா உனக்கு 12 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருக்கேன். அதுக்கு என்னடா கணக்கு? ஆமா, நீ இப்ப எக்ஸாம் எழுதல, அப்போ அந்த ஃபீஸ் எல்லாம் வேஸ்ட் தானே? சினிமாலையும் உருப்படாம டிகிரிலையும் டிராப் அவுட் ஆயிட்டேன்னு சொல்லி என்னடா செய்ய போற? சொல்லுடா, ஊர் சுத்த போறியா? நான் படம் எடுத்ததும் உங்களோட 12 லட்சத்தை திருப்பி கொடுத்துறேன். அப்பா கிட்ட எப்படி பேசுறான் பாரு. என்ன சொன்ன? திரும்ப கொடுக்க போறியா? இல்லங்க, அது வந்து நிறுத்து பாக்கியா. நீ செல்லம் கொடுத்து இவனை இப்படி ஆக்கி வச்சிருக்க. எப்படி பேசுறான் பாரு. அவன் நல்லதுக்கு தானே கோபி பேசுறான். வேற என்னெல்லாம் திரும்ப கொடுக்க போற? சொல்லுடா. பாதி நாள் காலேஜுக்கு போக மாட்டேன், அத நாங்க கேட்க கூடாது. கேட்டா உன் கனவுல நாங்க குறுக்க வரோம். சாப்பிடுறது ஏன் காசுல, Dress போடுறது ஏன் காசுல, ஊர் சுத்துறது ஏன் காசுல. காலேஜ் ஃபீஸும் என்னோட காசு. எல்லாத்துக்கும் அப்பா வேணும். ஆனா உன் ஃபியூச்சரை பத்தி நாங்க கவலைப்படக்கூடாது. நீ ஏன் டிசைட் பண்ணிப்ப, அப்படிதானே? நான் ஸ்கூல் முடிச்சப்பவே சொன்னேன், என்னோட கனவு சினிமான்னு. நீங்க தான் ஃபோர்ஸ் பண்ணி என்ன இன்ஜினியரிங் படிக்க சொன்னீங்க. என்னால பிடிக்காத விஷயத்த பண்ண முடியல. உங்களுக்காக என்னோட கரியரை நான் விட்டு தர முடியாதுப்பா. ஓஹோ, அப்போ என்னாலையும் முடியாது. உனக்காக இனிய என்னால செலவு பண்ண முடியாது. ஏய், இந்த வீட்ல நீ இருக்கணும்னா நான் சொல்றபடி கேட்டு நீ இருந்தா போதும். ஒழுங்கா படிச்சு எல்லா அரியர்ஸையும் கிளியர் பண்ணிட்டு செடியன் மாதிரி ஒழுங்கா வேலைக்கு போறதா இருந்தா நீ இந்த வீட்ல இருக்கலாம். இல்ல, ஓ இஷ்டத்துக்கு தான் இருப்பேன், எங்க யார பத்தியும் கவலை இல்ல, நீ நினைச்ச மாதிரி தான் ஆட போறேன்னா இப்பவே இந்த நிமிஷமே நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போலாம். இனி இந்த வீட்ல உனக்கு இடம் இல்ல. என்ன பேசுறீங்க? எக்ஸாம் தானே, எழுதுவாங்க. நான் சொல்றேன், நான் சொல்றேங்க, எழுதுவான். அதுக்காக வீட்டை விட்டு போக சொல்றீங்களே, இவன் எங்க போவான்? ஏன்
போகணுங்க. வேண்டாங்க. பாக்யா, நீ பேசாத. இவன் இப்படி பேசுறதுக்கு காரணமே நீதான். எல்லாம் நீ கொடுத்த இடம். பிள்ளைங்களுக்கு செல்லம் கொடுக்கிறது வேற, அவங்க நல்லதை யோசிக்கிறது வேற. இவன் சொல்றதுக்கு எல்லாத்துக்கும் மண்டே ஆட்டிட்டு கெடுத்து குட்டிச்சவர் ஆக்கி வச்சிருக்க. டேய் கோபி, நீ சொல்றது எல்லாம் சரிதான்ப்பா. அவன் பரீட்சை எழுதாது தப்புதான். அதுக்காக புள்ளைய வீட்டை விட்டு வெளியே போய் சொல்றதுலாம் ரொம்ப தப்புப்பா. டேய், அடுத்த செமஸ்டர்ல எழுதி கிளியர் பண்றேன்னு சொல்லுடா. கிழிச்சான். அவன் எப்படி பதில் சொல்லுவான்? சரியா, சாருக்கு தான் கைவசம் வேற ஒரு கரியர் இருக்கு. இவன் ஒருத்தன் தான் புத்திசாலி, நம்ம எல்லாம் முட்டாளுங்க. உலகத்துல முக்காவாசி பேர் தனக்கு பிடிக்காத வேலையை தான் செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன் எனக்கு இந்த வீட்டுல எல்லாம் பிடிச்சிருக்கா? ஏன் வாழ்க்கையில எல்லாம் ஏன் இஷ்டப்பட்டு தான் நடந்துச்சா? ஆனா நான் அட்ஜஸ்ட் பண்ணி வாழல. உங்களுக்காக ஏதோ ஒரு வேலை செய்யல. பிடிச்சதுதான் முக்கியம்னு உங்களை எல்லாம் விட்டுட்டு போயிட்டேனா? ஏண்டா பெத்த பிள்ளைகிட்ட பேசுற மாதிரியா பேசுற? இவன் அவன் அப்பா கிட்ட பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கான். இந்த பாரு, நான் சொன்னபடி கேட்டு ஒழுங்கா படிச்சு வேலைக்கு போறதா இருந்தா நீ இந்த வீட்டுல இருக்கலாம். ஆனா ஓ இஷ்டம் தான் முக்கியம்னா நீ இந்த நிமிஷம் வீட்டை விட்டு வெளியே போலாம். டேய், இனி உனக்கு ஒரு பைசா என்னால செலவு பண்ண முடியாது. நீ இங்க இருந்து கிளம்பலாம். கெட் அவுட். எங்க பாக்யா. டேய், சொல்லுடா. எக்ஸாம் எழுதுறேன்னு சொல்லுடா. அப்பா சொல்றதை கேக்குறேன்னு சொல்லு. டேய், வீம்புலாம் வேணாண்டா. டேய், சொல்றதை கேக்குறேன்னு சொல்லுடா. சாரிப்பா, என்னால என் கனவை விட்டு கொடுத்துட்டு ஏதோ ஒரு படிப்பு வேலை எல்லாம் இருக்க முடியாது. டேய், உங்க பயம் எனக்கு புரியுது. ஆனா நான் ஒண்ணு இல்லாதவனா ஆயிட மாட்டேன். சினிமாவுல நான் ஏதாவது பண்ணுவேன். ஏய், வீட்டு விட்டு வெளியே போடா. டேய் கோபி, என்னடா பெத்தவன் பண்ற காரியம் மாடாது? இருடா, பொறுமையா பேசிக்கலாம். ஏய், உன் இஷ்டத்துக்கு தான் நீ இருப்பேனா? இந்த வீட்டுல உனக்கு இடம் இல்ல. வெளியே போடா. வெளியே போடா. டேய் கோபி, அப்பா ப்ளீஸ். ஏன் விருப்பத்தை எல்லாம் உங்களுக்காக ஒதுக்கி வச்சிருக்கேன். இப்போ ஏன் பையனுக்காக என்ன அப்பாவா இருக்க விடுங்க ப்ளீஸ். என்னால யாரும் சண்டை போட்டுக்க வேணாம். நான் கிளம்புறேன். டேய், உன் இஷ்டத்துக்கு பேசாத. எங்க போவடா? எங்க போவ நீ? அப்பா சொல்றத கேப்பேன்னு சொல்லுடா. அப்பா வருத்தப்படுற மாதிரி நடந்துக்க மாட்டேன்னு சொல்லுடா. சொல்லு. இல்லம்மா, இங்க நான் விட்டு கொடுத்தா சின்ன வயசுல இருந்து நான் தூக்கிட்டு நடந்த என் கனவை விட்டு கொடுத்த மாதிரி ஆயிடும். என்னால ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்கிறதே நினைச்சு பார்க்க முடியல. டேய், என்னால முடியலம்மா. டேய், சொல்லிட்டல வெளியே போடா. டேய் கோபி, இவன் நம்ம பையங்க, இப்படி எல்லாம் சொல்லாதீங்க. இல்லம்மா, நான் போறேம்மா. டேய், வேணாடா. டேய், நான் சொல்றது கேளு. எழு, நில்லுடா. எழு. ஏங்க, அவன் நம்ம பையங்க. சொல்லுங்க, போக வேண்டாம்னு சொல்லுங்க. டேய் கோபி, என்ன காரியம்டா பண்ணிட்டு இருக்கற? நீர் அடிச்சு நீர் விலகுமாடா. ஏன்டா இப்படி பண்ண? இங்க பாருங்க, யாரும் என்கிட்ட ஒரு வார்த்தை பேசாதீங்க. இவனுக்காக யாராவது சப்போர்ட் பண்ணீங்கன்னா அப்புறம் நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். புரியுதா? எங்க போக வேண்டாம்னு சொல்லுங்க. சொல்லுங்க, சொல்லுங்க. கையெடுத்து கும்பிடுறேன். ஏண்டா கோபி, அவன் சின்ன பையன்டா. அவன் கூட சரிக்கு செம்ம போட்டி போட்டுட்டு இருக்கிற. அவனை இருக்க சொல்றா. டேய், எழு, 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 போகாதடா.
இருடா, போகாதடா, பேசிட்டு இருக்கல. எனக்கு சொல்லுங்க, போக வேண்டாம்னு சொல்லுங்க, சொல்லுங்க. வேணாடா. டேய், 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 பாக்கியா டேய். அவன் இங்க இருக்கிறது முக்கியம்னு நினைச்சா நீ அவன் கூட சேர்ந்து போலாம்.